வணக்கம். நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமி வந்து இப்போது யூபிஎஸ்சி அதுக்காக ஒரு ஃப்ரீ கோச்சிங் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் நம்ம வச்சோம். இப்போ இந்த வீக் வந்து என்னாக போகுது அப்படின்னா, வரக்கூடிய சண்டே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு. ஓகேங்களா? நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அனைத்து கிளைகள்லையுமே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கட்டாயமாக அப்ரோச் பண்ணி எழுதுறதுக்கு போகலாம். நம்மளுடைய 2047 ஆண்டு நம்ம இந்தியா வந்து முழுவதும் வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும், அதாவது விக்சித் பாரத் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கு அப்படிங்கிறத நோக்கி நம்ம இந்தியா பயணம் மேற்கொள்ள கொண்டு இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொடுப்பதற்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்று இந்தியாவினுடைய மிக உயரிய பதவிகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற ஒரு 24 சர்வீஸ்களுக்கு நடத்தக்கூடிய இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வெற்றி பெற்று நீங்களும் இந்த 2047 அந்த விக்சித் பாரத் அப்படிங்கக்கூடிய நம்ம இந்தியாவினுடைய 100வது ஆண்டு, நம்ம சுதந்திரம் வாங்கி 100 ஆண்டுகள் ஆக போகுது. அதில் உங்களுடைய பங்களிப்பையும் கொடுப்பதற்காக டாஃப் ஐஏஎஸ் அகாடமி வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கக்கூடியதை ஒரு ஃபிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மெயினாக ஃபிலிம்ஸை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக எஃபெக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி வந்து இந்த கிளாஸஸை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வரக்கூடிய ஜூலை 6ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை டாஃப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அனைத்து கிளைகளிலும் நியர்லி ஒரு 60+ கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அங்கே நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை எழுதலாம். இப்போது அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் என்ன அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கக்கூடியது. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி அந்த சிசாட்டில் நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, இந்த அப்கமிங் ஷெடியூலில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு டஃபஸ்ட் பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இது ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா, நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறதான் பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் முழுவதுமே இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே சேம், தே ஆர் செட் இன் தட் வே. அப்படி தான் அவங்களுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மோஸ்ட்லி நான் பைலிங்குவலாக தான் இதுமே, பிகாஸ் த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படிங்கிறதுனால I will move on this session in the both the bilingual, mostly தமிழில் வச்சு நான் சொல்லுவேன். சேம் டைம்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அந்த பேசேஜ் வந்து இங்கிலீஷ், அதோட மீனிங்ஸை நான் உங்களுக்கு கன்வே பண்ணி சொல்லுவேன். எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், ஹவு கேன் டு டேக்கிள் திஸ் அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஓகே, யூபிஎஸ்சி சிசாட் எக்ஸாம். இது வந்து சிசாட் யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடியதுலேயே முக்கியமான ஒரு பேப்பர் இந்த சிசாட் அப்படிங்கக்கூடியது தான். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் 2 பேப்பர் இருக்கும். ஜிஎஸ் 1ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து GS 2, அதாவது சிசாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் இருக்கிறதே டஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த சிசாட் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் அதில் மார்க்ஸ் வந்து ஒன்லி வெறும் 33%. மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ 200 மார்க் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 33% எடுத்தோம்னா, அதாவது 66 மார்க் எடுத்தோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியஸ்ட் ஒன்று தான். நம்ம வந்து என்ன அப்படின்னா, எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது நம்மளோட மைண்ட் கால்குலேஷன். அந்த ஸ்பாட்டில் நம்ம எப்படி இதை சூஸ் பண்ணலாம், எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கக்கூடியது தான். டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 2 hours இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், குவான்ஸ் இருக்கும், சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரீசனிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நியர்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் இது இருக்கும். இது எல்லாமே ஒரு 30 or 35 வாட் எவர் இட், இது ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 30 வாட் எவர் இட் அந்த எக்ஸாம் இதில் செட் பண்ணது பொறுத்து. பட் நியர்லி இது வந்து 25+ தான் இருக்கும். லாஸ்ட் 2025 அட்டன் பண்ணும்போது 27 கொஸ்டின்ஸ் நியர்லி தே ஆர் ஆஸ்க்டு ஃப்ரம் திஸ் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆர்சி அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து லேஸை விட முடியாது. சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம குவான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் நம்ம குவான்ஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வில் அஃபெக்ட் அஸ். ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்மளுக்கு டைம் கன்சியூம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது இதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம சொல்லுவோம், எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன செய்யணும்னுட்டு. இப்போ நம்ம ஆர்சியை மட்டும் பார்க்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சிசாட். ஆக்சுவலாக இந்த இது நீங்கள் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாலே நார்மலாக குவான்ஸ் ஆர் ஆப்டிடியூட்னு சொல்லி தான் வச்சுருப்பாங்க. பட் யூபிஎஸ்சியில் மட்டும் என்ன அப்படின்னா சிசாட்னு வச்சுருப்பாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். மீனிங் என்ன அப்படின்னா, பெர்சனோட
நாலேஜ் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களோட அப்ளிகேஷன் ஓரியன்டேஷன் அதை தான் மெயினாக இந்த எக்ஸாமில் செக் பண்ணுதாங்க. ஓகேங்களா? இது பேப்பர் 2ஓட சிலபஸ். அவங்க சிலபஸ் வந்து ரொம்ப நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு கிறிஸ்பாக தான் கொடுத்துருப்பாங்க. தே ஆர் நாட் எலாபரேட்டட் பட் ஆனால் தே வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி எலாபரேட் வே. ஓகேங்களா? இட்ஸ் மீன் த டைவர்ஸ் வே அப்படிங்கக்கூடியது தான் அவங்க கொஸ்டின்ஸ் வரக்கூடியது நம்மளுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் ஃபஸ்ட்டு, அடுத்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங்ஸ், decision making and the problem solving, general mental ability and basic numeracy, numbers and their relations, order of magnitude, etc. the class 10 level. Data interpretation, chart, graph, table and the data sufficiency, etc. the class 10 level. They are asked the questions mostly from the 10th level. They asked the questions, but anyone no யாருனாலும் ஈஸியாக அதை அட்டன் பண்ண மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக நம்ம அந்த ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ஸோ இல்லைட்டா டிகிரி ஸ்காலர்ஸோ அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஆக்சுவலாக ஒரு கிராஜுவேட்டு, தென் பேசிக் அண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் திஸ் எக்ஸாம் ஃபார் இட் த 1 டிகிரி, எனி 1 டிகிரி பாஸ், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவங்க மெயினாக என்ன அப்படின்னா இந்த செட் ஆஃப் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்பர்சனல் அண்டு டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்குதில்ல. ஆக்சுவலாக இது ஒரு குவாலிஃபைங் பேப்பர்ஸ் அண்ட் 2 hours. இந்த குவாலிஃபைங் பேப்பர்ஸ் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா 2013 அந்த டைமில், ஐ திங்க் 2013 அந்த டைமில் தான் முதல்ல கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. டில் 2015 வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சிசேட் அப்படிங்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஒரு மார்க் ஸ்கோரிங் பேப்பராக தான் வச்சுருந்தாங்க. இதில் எடுக்கக்கூடிய மார்க்கையுமே என்ன அப்படின்னா தே ஆர் கன்சிடர் ஃபார் த ப்ரிலிம்ஸ் குவாலிஃபைங், அந்த மெயின்ஸ் குவாலிஃபைங்க்கு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி இல்லை, ஏன்னா சம் பர்சன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அந்த ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஜிஎஸ்ல மார்க் கம்மியாக வாங்குறாங்க, பட் சிசேட்டில் வந்து ஹை ஸ்கோர் வாங்கி ஈஸியாக உள்ள போயிருந்தாங்க. அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்கன்னா இதோட டிஃபிகல்ட்டிஸ் லெவல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை வந்து குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் 33% மார்க் எடுக்கீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து மார்க் எடுக்கிறத பொறுத்து நம்மளோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்கள் பாஸாக ஃபெயிலாக அப்படிங்கக்கூடியதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க டிஎன்பிஎஸ் யூபிஎஸ்சி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சர் தான். 66 மார்க்கு தான் வேணும். அதாவது நியர்லி 27 கொஸ்டின்ஸு கரெக்டாக பண்ணணும். 80. ஓகேங்களா? 80 அவுட் ஆஃப் 27 கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணணும். இதுதான் இந்த சிசேட்டில் இருக்கக்கூடியது. சிசேட்டில் அதே மாதிரி நம்ம இங்கே டிஎன்பிஎஸ்சி பார்த்தோன்னு வைங்களேன், ரொம்ப அதிகமாக பார்ப்போம். லைக் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, வாட் எவர் இட் எல்லா அதையுமே நம்ம பார்ப்போம். பட் ஆனால் அங்கே என்ன அப்படின்னா அது தேவை, தே ஆர் த பேசிக் ஒன்ஸு. ஓகேங்களா? பட் ஹியர் த கொஸ்டின்ஸ் ஆர் கேம் ஃப்ரம் தி அனலிட்டிக்கல் பேசிஸ். ஓகேங்களா? உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ், நீங்கள் நாலேஜ் எவ்வளோ புரிஞ்சு பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கக்கூடியதை இங்கே செக் பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போது இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம காம்ப்ரிஹென்ஷனை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட சிலபஸில் 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போது நம்மளுடைய அப்கமிங் அந்த ஜூலை 6 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கான எக்ஸாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் வந்து இந்த இதை வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடியது. ஓகேங்களா? ஒவ்வொருதாக போக போக நான் சொல்லுதேன் என்ன செய்யணும், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது. ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? இந்த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங்கு. இதில் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறதோட மீனிங்கே இதுதான், த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் எல்ஸ். ஃபார் லைக் ஒன் பேராகிராஃப், ஒரு பிக்காக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃபில் இருக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நம்ம ஃபார் லைக் ஒரு பேரா இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா ஒரு கிளைமேட் சேஞ்சோ ஏதோ ஒரு இதை பற்றி ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த ஓசன் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஓசன் ரிஃப்ளெக்ஷன் இஸ் காஸ்ட் த குளோரோஃப்ளோரோ கார்பன், இந்த மாதிரி ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து அஃபெக்ட் ஆனதுனால ஓசன் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது அப்படிங்குமே சிம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதோட தீம் மெயினாக என்னது என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சில் அஃபெக்ட் ஏற்படுத்துது. ஓகேங்க? ஸோ இதை தான் நம்ம வந்து நோட் பண்ணக்கூடியதுங்க. இது வந்து எங்கே எதுக்கு அஃபெக்ட் அண்டு எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கக்கூடியதில் கவனமாக பார்க்கணும். ஓகேங்களா?
ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அவங்க வச்சிருக்கிறதோட மீனிங்கே இதான், டு எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அந்த இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வாசித்ததை புரிஞ்சுக்கிடுதோம் அப்படிங்கிறது. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே ஒன் டைம்ஸ் வந்து நான் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 2013 அந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பேராவாக இருக்கும். இந்த பேராகிராஃபில் இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸு 4 to 5 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 2015 ஐ ஆல்ரெடி டோல்டு they are fixed it in the qualifying nature, so they changed the pattern in the toughest way for ஒரு 25 பேசேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 25 பேசேஜில் இப்போ இதில் ஒரு பேசேஜ் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க மொத்தத்துக்கு என்ன கேட்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே 2, இல்லை அப்படின்னா கொஸ்டின் 1, இப்படி தான் கொஸ்டின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இதை நம்ம ஃபர்தராக நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸில் போகும்போது நம்ம வந்து இதை பற்றி ஒவ்வொரு இதையும் டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம். நம்ம தென்காசி ஹெட் ஆஃபீஸில் ஃப்ரீ கிளாஸஸ் போகும். அப்போ இதை பற்றி எப்படி அப்ரோச் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ஓரளவுக்கு ஒரு நாலேஜபிளாக இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலது இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்கும், நம்ம இங்கே பார்த்தோன்னே ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? அந்த ஃபியர் அண்ட் நர்வஸை எப்படி நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். இட்ஸ் மீன் என்ன அப்படின்னா அந்த பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் அந்த பேசேஜை எடுத்தோடனே பேனிக் ஆகக்கூடாது. பிக் பேராகிராஃபாக இருக்குது அப்படிங்கிறனால பேனிக் ஆகவே கூடாது. இதுக்கு நான் சோர்ஸும் சொல்லுதேன், எங்கேருந்து நம்ம சோர்ஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுதேன். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டெஸ்ட். அதில் என்ன இது அவங்க மீன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் லைக் கிளைமேட் சேஞ்சை பற்றி சொல்லுதாங்களா, இல்லாட்டா மால் நியூட்ரிஷன்ஸை பற்றி சொல்லுதாங்களா, இல்லாட்டா என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லுதாங்களா, இல்லாட்டா வாட் எவர் இட் த பொல்யூஷன்ஸ் ஏதோ ஒரு அதை பற்றி சொல்லுதாங்களா, இல்லாட்டா எக்கனாமிக் லிபரலைசேஷன் அந்த இதை பற்றி சொல்லுதாங்களா, இல்லை அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து வேறு எங்கேயுமேலாம் போகாதுங்க. பாலிட்டி, எக்கானமி, என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, இதுக்கு உள்ளே தான் மோஸ்ட்லி ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜிஎஸ்டியில் என்ன படிக்குமோ அந்த இது தான். நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாம் வந்து நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறத விட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷனை செக் பண்ணுறது. பிகாஸ் வி பிகம் இன் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு தான் போகிறோம். அங்கே நாலேஜ் அப்படிங்கிறதும் வேணும், சேம் டைம் கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும். அதை எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ பேசேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து செட் இன் த வெரி ப்ராப்பர் வே. அவங்க எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய வழிகள் அந்த இதை தான் மேஜராக கொண்டு போய் வைக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டெஸ்ட், நாட் டு கோ அவுட் சைட் ஆஃப் த பேசேஜ். அந்த பேசேஜ் இருக்குன்னா அந்த பேசேஜுக்கு உள்ளே தான் பார்க்கணும். ஃபார் லைக் அந்த பேசேஜை தாண்டி வெளியில் போகக்கூடாது. எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்ம ரைட் டு ப்ரைவேசின்னு சொல்லிட்டு ஒரு பேசேஜை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேசேஜுக்கு உள்ளே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் போகணும். அதை தவிர்த்து ரைட் டு ப்ரைவேசி அப்படிங்கிறதுனால என்னோட ஃபார் லைக் நம்ம என்னன்னாலும் எனக்கு தனி உரிமை இருக்குது, ஆர்டிகிள் 21 வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளில போகக்கூடாது. வாட் எவர் இட் என்ஸ்டைன்ட் வாட் இன் தட் பேசேஜ், அதுதான் முக்கியமானது இதில். ஓகே, நோ கோ டு அவுட் சைட் த பேசேஜ், அவாய்ட் எக்ஸ்ட்ரீம். இது வந்து நான் அதிலே கொடுத்துட்டேன், அவாய்ட் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸுன்னுட்டு, பட் நாட் இன் ஆல் டைம்ஸ் அதையும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆல்வேஸ், ஆல், ஒன்லி, எவ்ரி, நெவர், மஸ்ட், ஹேவ் டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா சம்திங்ஸ் எப்போதுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஆல்வேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் தட் பர்டிகுலர் ரீசன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் காஸ் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்சுன்னு இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நம்ம ரீசன்ஸ் வந்து எதை சொல்லலாம், ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படிங்கக்கூடியதை சொல்லலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து டம்ப் பண்ணுறது, அது ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறதுனால, அது போக தெர்மல் பவர் பிளான்ட்டில் இருந்து. ஓகேங்களா? அதேமாதிரி நம்மளுடைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜு, அந்த இதில் இருக்கக்கூடிய இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் மூலமாகவுமே நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. பட் ஆனால் தே ஆர் மென்ஷன்ட் ஒன்லி த வே ஆஃப் த பேடி பேனிங். இட்ஸ் மீன் அந்த பஞ்சாப் அந்த சைடில் வந்து பேடி அந்த நெல்லில் வந்து எரிப்பாங்களா, அதுதான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். பட் ஆனால் இது எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, நாட் இன் ஆல் டைம்ஸ். ஓகே, டோன்ட் வரி, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த பேசேஜ் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காக சொல்லிகிட்ருக்கோம். அந்த பேசேஜுக்கு உள்ளே போகும்போது அதிலிருந்து எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் குறிப்பிட்டதை இப்போ பார்க்கலாம். அடுத்து ஃபர்தராக இன்னொரு கிளாஸ்லையும் பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்பெசிஃபிக்னு இருக்கும்.
அந்த பேசேஜ் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கா இல்லாட்டா ஏதாவது பர்டிகுலராக ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களா, அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாசிபிலிட்டி அண்ட் செர்டைனிட்டி, இந்த 2 தீமும் இருக்குது. ஒரு பேசேஜில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பாசிபிலிட்டிஸை மீன் பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்படின்னா அவங்க வந்து சொல்லக்கூடியது வந்து செர்டைனிட்டியை பற்றி சொல்லுதாங்களா. ஓகேங்களா. செர்டைனிட்டி மீன்ஸ் இட் வில் பி ஹேப்பன்ட் இன் த கன்ஃபார்ம்டு, பட் பாசிபிலிட்டி மீன்ஸ் இஸ் மே பி ஹேப்பன். ஓகேங்களா. இட் மஸ்ட் ஹேப்பன் அண்ட் மேபி ஹேப்பன், ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தான் என்ன அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி அண்ட் செர்டைனிட்டின்னு சொல்லுதான். ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இப்போ கிளைமேட் சேஞ்சினால இவ்வளோ அஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த அஃபெக்ட் இதுதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமே கிளியராக நம்மளால் இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்சினால ஃபார் லைக் எல்னினோ ஏற்படுது, அந்த எல்னினோ ஏன் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது வந்து வி கேனாட் ஸ்டில் இப்போ வரைக்குமே என்ன அப்படின்னா நம்மளால் அதுக்கான ரீசனை ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காவோ ஜென்ரலாகவோ தான் நம்ம சொல்ல முடியும், இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அந்த எல்னினோ அப்படின்ட்டு வரக்கூடியதில். இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளில் வந்து இருக்கும். நம்ம இதில் ரொம்ப போட்டு என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணண்டா, ரிலாக்ஸாக பார்க்கலாம் அதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத. அடுத்து எலிமினேட் ராங் ஆன்சர், இதுதான் முக்கியமானது. இந்த கொஸ்டின்ஸு சிசாட்டில் சால்வ் பண்ணும்போது ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது மெயினாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எலிமினேட், ராங் ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ணணும். நம்மளுக்கு சரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத விட தப்பு எது அப்படிங்கிறத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுபிடிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்லா ஒரு என்ன சொல்லலாம் ஆன்சர் வந்து இதுதான் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு 100% நம்மளால் முடியும். ஃபார் லைக் இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது, இந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படின்னா 50-50 சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ அதுதான் முக்கியம் இதில். ஓகேங்களா. இதுதான் கீவேர்ட்ஸு. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபரன்ஸு. ஓகேங்களா. இன்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம். அந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறத வந்து அந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழில் சொல்லணும் அப்படின்னா இன்ஃபரன்ஸ்னால் அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. அந்த பேசேஜில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கன்க்ளூஷன் ட்ரான் ஃப்ரம் தட் பேசேஜ். ஓகேங்களா. அதில் இருக்கிறத வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம், அதுதான் இன்ஃபரன்ஸு. சேம் மெசேஜு, டாக்ஸ் அபவுட்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸும் அதில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து அசம்ஷன் அப்படின்னா நம்ம தான் இப்போ நம்ம ஒரு இதை அசியூம் பண்ணுதோம். ஃபார் லைக்கு ஒரு பேசேஜ் வரும்போது நான் காட்டுதேன். அசியூம் அப்படின்னா என்ன செய்வோம், ஒரு திங்ஸ் நடந்திருக்கும், இதில் இருந்து நம்ம இப்போ பொருளாதாரம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லிபரலைசேஷன் பண்ணோம். அப்போ இந்த லிபரலைசேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய எக்கனாமி வந்து என்ன இருக்குது அப்படின்னா நல்லா போயிருக்கா இல்லையான்ட்டு இப்போ நம்ம பார்க்கோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்ப்போம், அசியூம் பண்ணுவோம், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் எடுப்போம். ப்ரைமரி செக்டார்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஓகே ப்ரைமரி செக்டார்ஸில் வந்து நம்மளுக்கு ஜிடிபி வந்து 19.6ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து சர்வீஸ் செக்டார்ஸ் இப்போ எப்படி இருக்குது, அது மாதிரி அந்த டைமில் வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் பேங்க்ஸ் எதுவுமே அங்கே உள்ளே கிடையாது. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிபரலைசேஷன் பண்ண ஃபாரின் பேங்க்ஸ் வந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எஃப்டிஏ அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணோம். ஓகேங்களா. எஃப்டிஐ மீன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம், அவங்க உள்ளே வராங்க. ஸோ இந்த மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகேயா. பட் ஆனால் பேசேஜ், அந்த பேசேஜில் என்ன இருக்கோ அதுக்கு உள்ளே தான் அசியூம் பண்ணணும், அதை தவிர்த்து வெளியில் போகக்கூடாது நம்மளுக்கு. அடுத்து இம்ப்ளை மீன்ஸ் டு பாயிண்ட் அவுட். இப்போ சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா சுட்டி காட்டுது. ஃபார் லைக் ஒரு பேசேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேசேஜ் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஒரு பேசேஜ் இருக்கும். ஓகேங்களா. அந்த பேசேஜில் அவங்க வந்து அந்த ஓசோன் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் இவ்வளோ இந்த மாதிரியான எஃபெக்ட் ஏற்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் சன்னில் இருக்கக்கூடிய அந்த சோலார் ரேஸ் வந்து என்ன அப்படின்னா உள்ளே நம்ம பூமிக்குள்ளே வருது. ஸோ வந்து இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதாக்கதியில் வந்து பூமியில் உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒருதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்மளுடைய மழை அது எல்லாமே பிரச்சனையாகுது. இதுதான் எல்னினோ ஏற்படுது. எங்கே எப்போ ஏற்படுது அப்படிங்கிறது நம்மளால் ப்ராப்பராக வி கேனாட் ஃபைண்ட் அவுட் வாட் வில் பி ஹேப்பன் இன் தட் என்டையர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போவுமே நம்மளுடைய மழை வரும்னு சொல்லுதாங்க, ஆனால் வருதா
பட் ஏன்னா இப்போ மான்சூன் வருதும் அப்படிம்பாங்க, அவங்க சொன்ன டேட்டில் வராது, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னையோ இல்லாட்டா பின்னையோ என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பேரா வந்து எதை மீன் பண்ணி சொல்லுதுன்னா கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பேசேஜ் எதை மீன் பண்ணி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளை பண்ணணும், சுட்டி காட்டுது, டு பி பாயிண்ட் அவுட் இன் த பர்டிகுலர் திங்ஸ். அடுத்து கொரோலரி மீனிங்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பேசேஜில் இப்படி ஒரு 4-5 லைன் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க இந்த 5 லைனுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜெனரேட் பண்ணி சொல்லணும். அதுதான் என்ன அப்படின்னா இந்த கொரோலரி அப்படிங்கக்கூடியது. 4 லைன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அடுத்து இருக்கக்கூடிய அந்த 5th லைன் என்ன அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். அந்த 5th லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணதான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கொரோலரி அப்படிங்கக்கூடியது. க்ரஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு, மெயினாக மேஜராக அது வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதுதான் க்ரஸ் அப்படிங்கக்கூடியது. கிரிட்டிக்கல் மெசேஜ் அப்படின்னா அந்த பேசேஜ் என்ன மெசேஜ் மேலேயே சொன்னோம், அனுமானம் இல்லாட்டா அது என்ன சொல்ல வருது அப்படிங்கக்கூடியது தான். ஓகே, இதில் முக்கியமான இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் பார்த்தோம் அப்படின்னாலும் ஓகேங்களா, வாட் எவர் இட் இந்த கீவேர்ட்ஸை வச்சு இதுனாலும் அங்கே கொஸ்டினில் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க இந்த கீவேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கொரோலரினா இதுதான், அசம்ஷன்னா நம்ம வந்து வி அஸ்யூம் ஃபார் லைக் வாட் வில் பி இன் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்துக்கிடணும், யோசிக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் பார்க்கணும். நம்ம ஒரு பேசேஜ் பார்ப்போம், அந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லுதாங்க, அதை எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடியதும் சொல்லுதோம். பட் ஒன் திங் எப்போதுமே யோசிச்சுக்கோங்க, அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த பேசேஜுக்கு உள்ள வித்தின் த பேசேஜ், வி டோன்ட் கோ ஃபார் வேறு வெளியில் எங்கேயுமே அந்த பேசேஜை தாண்டி போயிடக்கூடாது. அந்த பேசேஜுக்கு உள்ளேயே தான் நம்மளுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து ரொட்டேஷனோ வாட் எவர் இட் அதுக்கு உள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி வெளில போயிடக்கூடாது. அது போக அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, சேம் டைம்ஸ் என்ன அப்படின்னா நீங்களே ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷனை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையும் இதில் நான் வச்சுருக்கேன், 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா இன்ஃபரன்ஸு கன்க்ளூஷன் ஆர் ரீச்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த எவிடன்ஸ் அண்ட் ரீசனிங். அந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து ஒரு கன்க்ளூஷன், அதாவது ஷார்ட்டாக தீம் என்ன தீம்னு சொல்லிட்டு நம்ம வரோம், அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்லணும்னா. அது மூலமாக நீங்கள் என்ன அனுபவிக்கீங்க இல்லாட்டா நீங்கள் என்ன ஊகிக்கீங்க, ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வாரீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அசம்ஷன் சம்திங் தட் யூ அக்செப்ட் இஸ் ட்ரூ ஈவன் தோ யூ ஹேவ் நோ ப்ரூஃப். உங்கள்கிட்ட ப்ரூஃப் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் ஃபார் லைக் இப்போ நம்ம வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன், அதனால் நம்ம இந்தியா வந்து இஸ் க்ரோத்து பிகாஸ் நவ் வி ஆர் இன் த 4th எக்கனாமிக். ஓகேங்களா, வேலையில் நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் ஜிடிபி பேஸ்ட்டு வி ஆர் இன் தி 4th place. ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லுதோம், எக்கனாமிக் லிபரலைசேஷனால் நம்மளுக்கு இது ஒரு இது வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் இது ஓகேயாக இருக்கும். ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணது இதுதான். ஏன்னா இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒரு ஃபேக்ட் 4th இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நாள் போனது அப்படின்னா நம்ம இந்தியா வந்து 3rd placeக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த அஸ்யூம் அப்படிங்கக்கூடியது. அந்த போய்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரூ ஃபேக்ட் வச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுதோம். ப்ரூஃப் எதுவுமே இப்போ இல்லை, ஏன்னா 2028 ஆர் 30 அந்த டைம் கிட்ட இன்னும் போகும்போது நம்ம இந்தியா வந்து 3rd placeக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்கமிங்கில் வி வில் கம் இன் த 3rd place இன் தி ஜிடிபி. ஓகேங்களா, பட் நோ ப்ரூஃப், அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை. பட் நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம டிசைட் பண்ணிட்டோம், ஓகே நம்ம வரலாம், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அந்த இதை பேஸ் பண்ணி, அதுதான் இது. அடுத்து இம்ப்ளே அப்படின்னா டு சஜஸ்ட் அண்ட் இன்டெரக்ட் வே ஆர் வித்தவுட் ஆக்சுவலி சேயிங் இட். அதில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லாமல் இதுதான் அப்படின்னு நம்ம பின் பண்ணுது, பாயிண்ட் அவுட் பண்ணுது. கொரோலரி அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லுது. அதான் சொல்லியிருந்தேன், 4 லைன்ஸ் இருக்கும், அப்போ அதில் 5ஆவதாக வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வருது. கொரோப்ரேட்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு உண்டு, இது வந்து சேம் அதே மாதிரி தான். டு சப்போர்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் ஐடியா பை ப்ரொவைடிங் ஏ நியூ எவிடன்ஸ், புதுசாக ஏதோ ஒரு எவிடன்ஸ் ஆர் சோர்ஸ் அந்த வச்சு இதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு தீம் ஒரு இதை கொடுக்குது. க்ரெஸ் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், அது எதை பற்றி பேசுது. ஓகே,
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பேசேஜ்லேருந்தே நம்ம போகலாம். ஓகேங்களா, ரொம்ப இதுங்கட்டா சின்ன சின்ன பேசேஜ் தான். இது வந்து என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட் இதில் வச்சுருக்கதே பார்ட் 3. நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருமே நம்ம படிப்போம். ஸோ அதனால் நான் அந்த இது ரிலேட்டடாகவே நான் இதில் வச்சுருக்கேன். என்ன சொல்லுதாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன் பார்ட் 3 of the Constitution which asserts people certain fundamental rights, Article 25 proclaims that all persons are equally entitled to freedom of conscience and the right freely to profess, practice and propagate religions. என்ன சொல்லுதாங்க, பார்ட் 3 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 20 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 25 என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாரும் மதம் இதனால் பின்பற்றலாம், ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுமா, அதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வாட் பீப்புள் ஃபெயில் டு நோட்டீஸ் இஸ் தட் this proclamation is prefixed with the word subject to public order, morality, health and to the other provisions of this part. இதில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பீப்புள் வந்து ஒரு இதை நோட் பண்ண தவறுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ரிலீஜியஸ் பின்பற்றலான்னு சொல்லி இருக்கனாலுமே சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதும் இருக்குது, அதிலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்படி சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், பொதுநலம், ஒழுக்கம், அடுத்து உடல் நலம், அடுத்து அதர் ப்ரொவிஷன், வேறு இந்த ப்ரொவிஷனில் வேறு என்னென்ன பார்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா அதில் கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த ஒரு ரிலீஜியஸ்னாலுமே பின்பற்றதை பற்றி பொது அமைதி, அடுத்து அந்த ஒழுக்க நெறி, அதுகளுக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவுமே வராத அளவுக்கு நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை தான் they are mentioned this point. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆர்டிகல் 25 அந்த இது கீழே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறது எல்லாமே அப்சல்யூட் கிடையாது. ஸோ அதை தான் அங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, which set conditions precedent for the legal protection of the religious practices of any community. The closing words of this prefatory rider in Article 25 virtually constitute a subordination class placing others. Fundamental rights mentioned in Part 3 over and above the right to religious freedom. Among those other fundamental rights is the right to equality before law and equal protection of law assured at the outset and elaborated in later articles domain. Inter alia that the state shall not deny equal protection of law to any person or group of person on the basis of religions alone. ஓகேங்க, இப்போ இந்த பேசேஜ் வந்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா பார்ட் 3 அதில் வந்து ஆர்டிகல் 25 அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் நம்ம வந்து ஃப்ரீடமாக நம்ம வந்து வாட் எவர் இட் வில் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு மத அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணலாம், மற்றவங்களோட மனதை புண்படுத்தாத அளவுக்கு எதனாலும் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிகல் 25 சொல்லியிருக்குமா, அதை தான் இதில் அவங்க வந்து சொல்லிவிட்டு இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிஷன் அப்படிங்கக்கூடியது வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் வந்து இன்னும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருடைய மனதை எதையோ புண்பற்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா among those other fundamental rights in the right to equality before law and equal protection of law assured at the outset and elaborated in later articles. அந்த இதை பற்றி ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸ்லையுமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்தராக என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி. அதை தான் மற்ற விஷயங்கள் இன்டர் அலையா தட் த ஸ்டேட் ஷால் நாட் டெனி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா டு எனி பெர்சன் ஆர் குரூப் ஆஃப் பெர்சன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன்ஸ். அவங்க வந்து பர்டிகுலர் இந்த மதம் பின்பற்றுறாங்க அதனால் நான் அவங்களுக்கு அதை மறக்கும் இதை மறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. இதோட கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட் 3 இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் அந்த இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மோஸ்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ், இதிலிருந்து நம்ம எதை வந்து டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த இதில் ஒவ்வொருதையும் நம்ம ரீட் அவுட் பண்ணுதோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. ரீட் அவுட் பண்ணுங்கள், போக போக ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்துடும். ஓகேங்களா, அதுக்கான சொல்யூஷனு சோர்ஸ் நான் சொல்லுதேன். இந்த ஒரு இது முடிச்சுட்டு நான் அதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது என்னென்னு சொல்லுதேன். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஸ்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி அபவ் பேசேஜ். இதில் வந்து நம்ம ராங் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்டேட் ஷால் நாட் இன்டர்ஃபியர் வித் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஓப்பன் டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன். Religious freedom of the citizen is not governed under the fundamental rights. Religious practices of any community are immune to state laws.
இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசேஜ்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வாட் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி அபோவ் பேசேஜ். இந்த பேசேஜ் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அபோவ் பேசேஜ். இந்த பேசேஜில் இருந்து மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது என்ன அந்த இன்ஃபரன்ஸ் அப்படிங்கக்கூடியது. ஃபார் லைக் இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் த அனுமானம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ் இதில் இருந்தால் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் ஷால் நாட் இன்டர்ஃபியர் வித் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஓப்பன் டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் த citizen is not covered under fundamental rights. Religious practice of any community are immune to the state laws. இந்த பேசேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா முதல்ல ராங் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம ரீட் அவுட் பண்ணதை பொறுத்து தான் இருக்குது. பட் ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக அந்த பேசேஜில் இருக்க வேர்டிங்ஸ் ஆர் ரெலவெண்ட் திங்ஸை பேஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு முதல்ல ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இதில் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன் இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் ஃபஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க பார்ட் 3 சடன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 25. ஓகேங்களா. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்சியஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் த ரிலீஜியன்ஸ். டைரெக்டாக அவங்க வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நாட் கவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பு. இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ராங்கை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பட் இதில் மெயின் திங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ராங் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணதும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அந்த இது இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கக்கூடியது. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சோர்ஸஸ் எதில் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுதோம். ஓகே. அடுத்து வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி ஆர் இம்யூனே டு ஸ்டேட் லாஸ். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனி ரிலீஜியஸ் எனி கம்யூனிட்டி அவங்க வந்து என்ன அப்படின்னா அரசின் சட்டங்கள் அதிலிருந்து இட்ஸ் மீன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்காங்க. எந்த விதமான இன்டர்வென்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நோட் பண்ணதில் வந்து தவறுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த் டு த அதர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட். இது எல்லாமே என்னது அப்படின்னா நீங்கள் வந்து எதனாலும் பண்ணலாம். பட் ஆனால் பொது அமைதிக்கு பாதகம் வரும்போது எந்த ஒரு இதுவுமே யூ டிட் நாட் டூ அப்படிங்கக்கூடியது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடியது. பிகாஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்டு தே ஆர் நாட் அப்சல்யூட். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அப்சல்யூட் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்க முடியாது. இது ஜென்ரலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இதுலேயும் அவங்க வந்து கிளியராக அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பேசேஜில் இந்த ஒரு இது ஆப்ஷனும் தப்பு. இப்போ இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டில் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து வாட் எவர் இட் உங்களால் டெரைவ் பண்ணி கொண்டு வர முடிஞ்சதுன்னா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டு இதில் ஒரு இது. பட் ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ இது டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 50-50 சான்ஸ்க்கு வந்துட்டீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து ஸ்டேட் ஷால் நாட் இன்டர்ஃபியர் வித் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். பட் இதுலேயுமே டைரெக்டாக அவங்க வந்து என்ன அப்படின்னா ரெண்டு இதுவுமே இன்டர்லிங்காக மீனிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே தப்பு தான். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்டர் த கன்சர்ன் இஸ் ஓப்பன் டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஏன்னா இதில் வந்து அவங்க கிளியராக அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவைலபிள் டு ஆல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எல்லா இதுக்குமே என்ன அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது போகலாம். அதுக்கு முன்னே வந்து என்ன அப்படின்னா இந்த பேசேஜ் ரீட் பண்ணதுக்கு ஒரு சோர்ஸ் சொல்லியிருந்தேன். மேஜர் சோர்ஸ் வந்து த ஹிந்து நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. அந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க வரோம் எல்லாருமே கட்டாயமாக என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத ரீட் அவுட் பண்ணியே ஆகணும். இந்த நியூஸ் பேப்பர் நம்ம டெய்லி ரீட் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அட்லீஸ்ட் ரீட் அவுட் பண்ணதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி கொண்டு போயே ஆகணும். இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு வந்து அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதை பாருங்கள். டைம் எடுத்து இருக்கும்போது இந்த இதை எடுத்து பார்த்துக்கலாம். முதல் ஸ்டார்டிங்கில் நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு கட்டாயமாக ஒரு 4 hours 5 hours அவ்வளோதுக்கு மேலேயே ஆகும் ஒரு ஆர்டிக்கிளை கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா. இந்த எடிட்டோரியல் காலத்தை எடுத்துக்கோங்க. எடிட்டோரியல் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே ஒரு வியூவை பற்றி ஒரு எடிட்டோரியல் 2 இது இருக்கும். இது கீழே இருக்கக்கூடியது வேண்டாம். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேசேஜ் இருக்கும். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஷார்ட்டாக. இதை ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டுமே ஹிந்து அவங்களாக கொடுக்கக்கூடியது. இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு இஷ்யூ என்ன இது இருக்கோ அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி அவங்களா ஒரு க்ரெஸ்ஸாக சொல்லக்கூடியது தான் இந்த இது. ஓகேங்களா. ஸோ இந்த இதை பாருங்கள்.
இந்த ஹிந்து இதை கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் இட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்தர் கொஸ்டின்ஸை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் வந்து ஒவ்வொரு கிளாஸ் கொஸ்டின்ஸாக இதேமாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.